பரவாயில்ல மேடம், இது கிளாஸ் ரூம் இல்ல, வீடு. உட்காரு, நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. ஆமா, உனக்கு என்னம்மா பிடிக்கும்? எனக்கு உங்களை தான் பிடிக்கும் மேடம். என்ன பிடிக்குதா? ரொம்ப சந்தோஷம். அது இல்லம்மா, சாப்பிடுறதுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு என்ன பிடிக்கும் நீங்க எனக்கே தெரியாது மேடம். இந்த சாப்பாட்டு விஷயத்தையெல்லாம் எங்க அம்மா தான் கவனிச்சுப்பாங்க. அப்படியா? சரி, என்னையும் உங்க அம்மாவா நினைச்சுக்கிட்டு நான் கொடுக்கறத நீ சாப்பிடு. மணி, இவங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வா. ஏதாவது இல்ல மேடம், நாங்க ஏராளமா வந்திருக்கோம். எக்கச்சக்கம் வேணும். மணி, இப்பதானே டிரைவில போட்டு வெட்டிட்டு வந்தோம், அதுக்குள்ள பசிக்குதா? பாரு, இதாண்டி திங்கிற வயசு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் பாதையை தின்னுடுவான். அப்புறம் பிள்ளைங்க பிறக்க பிறக்க எல்லாத்தையும் அதுங்க தின்னுடும். அப்புறம் இலையிலையும் பாத்திரத்திலையும் ஒட்டி இருக்கிற தாய் சுரண்டி சுரண்டி. என்ன மேடம், வீட்டுக்குள்ள ஒரு பிஸ்கட் ஃபேக்டரி வச்சிருக்கீங்களா? இல்லம்மா. உங்களுக்கு எது வேணும்? தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க என்ன அவளையா கவனிச்சுட்டு இருக்கீங்க? ஓஹோ, நீங்களே எடுத்துங்க. இதுல ஒண்ணு எடுத்துருமா? போதும் மேடம். ஆமா, நாங்கெல்லாம் எதுக்காக வந்தோம் நீங்க கேட்கவே இல்லையே. தெருவுல போற பாட்டிலுக்கு திடீர்னு வீட்டுக்குள்ள வந்தா ஏன் என்ன கேட்பாங்க? இல்ல மேடம், நான் அந்த அளவுக்கு உயர்ந்தவல்ல, நீங்க தான் உயர்ந்தவங்க. என்னோட குரு எங்க அம்மா மாதிரி. மேடம், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, இல்ல. என்ன போல ஒரு பெண்ணுக்கு தாயா இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு நினைச்சு ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆமா, நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? நம்ம காலேஜ் ஆண்டு விழாவில நாங்கெல்லாம் சேர்ந்து அம்பிகாபதி கதையை நாடகமா நடத்த போறோம். அது நீங்க தான் மேடம் செட்டப் பண்ணி கொடுக்கணும். அது காதல்ல தோல்வி கண்ட கதையாச்சே. டிராஜடி வேண்டாமா? மன்னிச்சுங்க மேடம், காதல் தோல்வியில கிடைக்கிற அந்த துன்பமான இன்பம் காதல் வெற்றியில இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். சுஜா, கற்பனை வேற, அனுபவம் வேற. இப்ப நீ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த காதல்ல உனக்கு தோல்வி ஏற்பட்டா, மை காட், அந்த வேதனை என்னால தாங்கிக்கவே முடியாது. பின்ன எப்படி சொன்னேன் அந்த மாதிரி துன்பம்? அது வந்து மேடம், என்ன மேடம் கதையை மாத்தணும், அவனை தானே பேசாம பிருத்திவிராஜ் சமயத்தை நாடகம் போட்டுடலாம். சுஜி, நீ தான் சமயத்தை, நான் தான் பிருத்திவிராஜ். உன்னை தூக்கி குதிரையில வச்சுக்கிட்டு அப்ப நாடகமே வேண்டாம். சரி சரி, உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். அம்பிகாபதி கதையை வச்சு. தேங்க்யூ மேடம். படிப்புல சந்தேகம் வர்றப்ப மட்டும் இல்ல, மனசுக்கு சந்தோஷம் வர்றப்ப கூட உங்ககிட்ட தான் ஓடி வருவேன். ஏன் துன்பம் வர்றப்ப கூட தான் வராதம்மா. உன் வாழ்க்கையில உனக்கு துன்பமே வராது. சுஜா, உனக்கு ஒரு அம்மா மட்டும் இல்லை, இன்னொரு அம்மாவும் இருக்காங்கன்னு நினைச்சு நீ எப்பவும் எதுக்கும் என்கிட்ட வரலாம். அது ஒண்ணே எனக்கு போதும் மேடம். நாங்க வர்றோம். சரி, வாங்கடி. நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணு மேல மட்டும் உனக்கு ஏன் அவ்வளவு அன்பு அக்கறை? ஒண்ணும் இல்ல பாஸ்கர், அவ கிளாஸ்ல ரொம்ப சுட்டி பொண்ணு, அதனால அவளை எனக்கு பிடிக்கும். வசந்தி, நீ ப்ரொஃபசர், அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட். ஒரு ப்ரொஃபசருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜில் எந்த அளவு தொடர்பு இருக்கணுமோ அதே அளவுதான் வெளியில இருக்கணும். நீ காட்டுற அன்பை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு சரியா படிக்கலன்னா அப்புறம் நீ கண்டிக்க முடியாது பாரு. பாஸ்கர், ப்ரொஃபசருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற தொடர்பு போலீஸ்காரங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் இருக்கிற தொடர்பு இல்லை, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற தொடர்பு மாதிரி. நீ பேராசிரியை, உன்கிட்ட தான் பேச முடியுமா? பாஸ்கர், அவ படிப்புலயும் ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ தனி பாசம் ஏற்படுது. வசந்தி, உனக்கு ஒரு பெண் பிறந்திருந்தா இன்னைக்கு இந்த பெண்ணோட வயசு இருக்கும்ல? ஆமா, வணக்கம்மா. வணக்கம். நீங்க? என் பேரு சாருலதா. எங்க வீட்டுக்காரரு எங்க அன்பா சாரு சாருன்னு கூப்பிடுவாரு. அப்படியா? உட்காருங்கம்மா, உட்காருங்க. அம்மா, உங்க பாட்டை நான் ரேடியோல அடிக்கடி கேட்டிருக்கேன். அப்படியா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்க விசிறிமா. அப்படியா? அப்படின்னா நல்ல காத்து வரும். ஆமா, விசிறின்னா என்னம்மா? விசிறின்னா தெரியலம்மா, எல்லாரும் சொல்றாங்களேன்னு நானும் சொல்லிட்டேன். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. இப்ப யாராவது மயக்கமா விழுந்துட்டா நம்ம என்ன செய்யறோம்? விசிறியால வீசி காத்து உண்டாக்கி கலப்ப போக்கடிக்கிறோம் இல்ல? ஆமா, அதே மாதிரி உங்க அன்புங்கிற விசிறில இருந்து ஆதரவுங்கிற காத்து எங்க மேல பட்டா என் மாதிரி கலைஞர்களுக்கு இன்னும் உற்சாகம் உண்டாகுமா?
அதுக்குதான் விசிறின்னு பேர். அடே அப்பா, எவ்வளவு பெரிய விஷயமா, எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆமா, உங்க புருஷனுக்கு என்ன வேலை? ஆமா, அவருக்கு என்ன வேலை? சமையல் ரூம்ல இருப்பாரு. அதை விட்டா என் ரூம்ல இருப்பாரு. ரெண்டும் இருக்க வேண்டிய இடம் தானே. போங்கம்மா நீங்க. ஏமா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. புருஷனை கை கொள்றையே வச்சிருக்கீங்களே, அந்த வயிற்றுல ஏமா கேக்குறீங்க? அவர் நினைச்சாலே. சரி, அதை விடுங்க, நான் விஷயத்துக்கு வரேன். எனக்கு லட்சுமி சரஸ்வதினு ரெட்ட பொண்ணுங்க. நாங்க லட்சு சச்சுன்னு தான் கூப்பிடுவோம். அதுங்களுக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுக்கணுமா? ஓஹோ, அதுக்காக தான் நான் வந்தேன். அப்படியா? இதுக்கு முந்தி கொஞ்சமாவது பாட தெரியுமா? ஒண்ணுமே தெரியாதுமா. இவங்கள உனக்கு தெரியுமா? ஓ, என் கூட தாமா படிக்கிறாங்க. அப்படியா? சரி, இவங்க தான் உங்க மம்மியா? அழகா இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த வயசுல உங்க பொண்ணு பையனை லவ் பண்றான். பாட்டு கத்துக்கணும்னு என் உயிரை எடுத்தீங்களே, உங்களுக்கு சிபாரிசு பண்றதுக்காகத்தான் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். நாங்களும் அதுக்காகத்தான் வந்தோம். சுஜாவோட மம்மி நல்லா பாடுவாங்கன்னு சுஜா சொன்னா. என்ன பாட்டு கத்து கொடுத்தீங்க? என்ன பாட்டு? அதான் ஸ்ரீகணநாதா சொல்லி கொடுக்கணும். ஸ்ரீகணநாதா அப்படின்னா என்ன பாட்டு? கர்நாடிக் மியூசிக். ஓ மை காட், கர்நாடிக் மியூசிக்கா? அது சுத்தாச்சு. முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஜுரமே வந்துரும். ஒரே போர். நீங்க எல்லாம் ஒரே ஸ்கூலா? போர் ஸ்கூல். சுஜா கூட அடிக்கடி தான் சொல்லிட்டு இருக்கும் போர் போர்னு. ஆமா பொண்ணுங்களா, அவங்களுக்கு போர் அடிக்காத பாட்டு ஏதாவது தெரியுமா? பாடுவோமே. பாவம் ஆர்த்தி பாடிடுவோமா? ஓ மயில் பாடுற மாதிரி இருக்கு குரல். வேண்டாமே, வேண்டாம், கேட்டேனே, போதுமே. இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் இந்த குரல். ஐயோ, பாருங்கம்மா, உங்க பொண்ணுங்களுக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கறத பத்தி கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி செய்வோம். சேத்தூரு மாமி மாமி ஊத்தாட வந்தாளாம். முன்னும் இல்லே பின்னும் இல்லே, ஒண்ணுமே ஆடவில்லை. எடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா, இழுக்கட்டுமா நடக்கட்டுமா? மூக்கருந்த சூர்பனக மாமியாரு. இவோ தேடி வந்தா கதவை மட்டும் சாத்துவாரு. முழிக்கிதம்மா சிரிக்கிதம்மா. சேத்தூரு மாமி மாமி கூத்தாட வந்தாளாம். முன்னும் இல்லே பின்னும் இல்லே, ஒண்ணுமே ஆடவில்லை. லாலா 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 லாலா. அச்சமென்னும் நாணமென்னும் நாலு எங்கே, என் அன்னத்துக்கு பின்புறத்தில் வாலு எங்கே?
மனசு வச்சா பூமி ஆடும் பொம்பளைங்க மனசு வச்சா பூமி ஆடும் என் பூஜையிலே பேய் பிடிச்சா சாமி ஆடும் எடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா இழுக்கட்டுமா நடக்கட்டுமா அத்தூரு மாமா மாமா போட்டாரு மசாலா கிட்டும் 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 பொப்பையிலே பொப்பையிலே ஆஹா அப்படியா எடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா இழுக்கட்டுமா நடக்கட்டுமா சேத்தூரு மாமி தாத்தா அத்தூரு மாமா தாத்தா 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 எப்படி இருக்க வசந்தி? நல்லா இருக்கேன். ஓகே. என்ன பாக்குறேன்? உங்க பொண்ணு வந்துட்டாளா? வரலையே. என்னமா இன்னைக்கு லேட்டு? இனிமே லேட்டா தான் வருவான். ஏன்? உன் பொண்ணுக்கு நீ ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறியா? நான் ஏன் நடத்துறேன்? அவன் தான் நடத்துறானே. எவன் 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 என்ன நடத்துற? என்ன என்ன பேசுறா? உங்க பொண்ணுக்கு ஒரு பையன் காதல் பாடம் நடத்து. அடி சக்க. இந்த தொத்து வியாதி இவளுக்கு முந்துட்டா? சுஜா, சண்டையில் ஆரம்பிக்கிற காதல் அதுல கிடைக்கிற சுகமே தனி. ஐயா சும்மா போர் அடிக்காதீங்க. காலேஜ் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. நாம மட்டும் இப்படி தனியா இருந்தா அப்படியா? ஐய, உனக்கு இது தெரியாதா? கல்யாணத்துக்கு தான் கூட்டம் தேவை, காதலிக்கிறதுக்கு தனிமை தான் தேவை. நான் காலேஜுக்கு வரதே காதலிக்கத்தானே. அப்ப படிப்பு? அதெல்லாம் வெறும் நடிப்பு. காதல்ல பாஸ் பண்ணா ஒரு தேன் லவுக்காவது போகலாம். பரீட்சையில பாஸ் பண்ணா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். அஜுஜோ, அப்படின்னா புள்ளையார் மாதிரி நான் ஆத்தங்கர அரசமரத்தடியிலயோ உட்கார வேண்டியதுதான். சரி சரி, எனக்கு நேரமாச்சு. அம்மா என்ன திட்டுவாங்க. நான் புறப்படுறேன். அம்மா அம்மா ஏமா நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். செஞ்சுட்டு தானே இருக்கேன். அதாம்மா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன் இப்படி விளையாடுற நிலையில என்ன ஆச்சு உனக்கு? சரியா நில்லு. ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? அதுமா வந்துமா இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுமா. ஸ்பெஷல் கிளாஸா? அப்படி சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? ஏன்டா லேட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஆரம்பமாச்சு ஸ்பெஷல் கிளாஸ். ஆமாமா. நடத்துறது யாரு? வசந்தின்னு ஒரு தமிழ் ப்ரொஃபசர் இருக்காங்க. பொம்பளையா? சரியான அறுவை. ஏன் வயலின் வாசிக்கிறாளா? இல்லம்மா, சுத்தம் போரு. இந்த காலத்து பசங்க எதுக்கு எடுத்தாலும் போரு, என்ன சொன்னாலும் போரு. ஏன் பெத்தவங்களே போரு. எங்க வலிச்சு வச்சிருக்கேன் தெரியலையே. எங்கடி எங்க வச்சிருக்க? என்னமா தேடுறீங்க? அதான் லவ், அதான் லெட்டர், அந்த போட்டோ. அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லன்னு இப்படி ரொம்ப விஷயம் முத்தி போச்சு. அதானே இருக்கு இந்த புத்தகங்களே, படிப்பா இருக்கும். இருந்தா ஹீரோ போட்டோ இருக்கும், சினிமா ஹீரோ போட்டோ. இல்லன்னா லவ் லெட்டர் இருக்கும், அவ்வளவுதான். இல்லம்மா. இல்லன்னா எப்படிடி? ஏண்டி பயந்து போ. ஏய் காலையில என் முகத்தை பார்த்து திருட்டு மொழிவான். நேரம் யாரா? பிரபு. பிரபு எந்த தேசத்துக்கு? அவரோட பேரே பிரபு தாமா. பேரை பார்த்து வாங்கிட்டியா? நான் உனக்கு என்ன சொன்னேன்? யாராவது பசங்க சுத்தி வந்தாக்கா கணக்குல அரைய சொன்னீங்க. அரைஞ்சியா? இவனை அரைஞ்சியா? அரைஞ்சேம்மா. அரைஞ்சு லவ் பண்றாங்க அப்படின்னு அரைஞ்சதுல இருந்து லவ் ஆரம்பமாச்சா? அடிச்சு யாரும் உன்னை லவ் பண்ண கூடாதுன்றதுக்காக நான் அறைய சொன்னா அறைய லவ் கசிபாரமாச்சா? ஏண்டி அவன் யோகியனா இருந்தா என்ன கேட்டல அவனை லவ் பண்ணிருக்கலாம்? இல்லம்மா, அவர் ரொம்ப நேர்மையானவர். அவர் ரொம்ப நேர்மையானவரா என்ன நேர்ல வந்து கேட்டிருக்கலாமே. அவர்கிட்ட உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கேம்மா. ஓஹோ, உங்களை வந்து பாப்பார்.